இதெல்லாம் நான் உன்னுடைய அனுமதி எடுத்து தான் நான் போனேன். அது மாதிரி எடுத்துக்க. நீ எதுக்கு வர? உன் முகவர் யாரு? உன்னை கூட்டி வந்தது யாரு? நீ எந்த மாநிலம்? உன்னுடைய அடையாள அட்டை ஆதார் கொடு. சரி வச்சுக்க. நீ எந்த வேலைக்கு வந்திருக்க? கம்பி கட்டுற வேலை, அல்லது சாலை போட வேலை, அல்லது வீடு கட்டுற வேலை, இல்ல இங்கே தோட்ட வேலை. சரி வந்துக்க. எங்க தங்கியிருக்க? இதெல்லாம் எனக்கு பதிவு இருந்தா தானே. ஏடிஎம்ல பல லட்சம் ரூபாய் கழிப்பு எடுத்து போட்டானே, அவன் ஹரியானாக்காரன் கண்டுபிடிக்கிறதுனால தினம் என் பிள்ளைகளை கடத்தி போய் பாலியல் வன்புணர்வு கொண்டுட்டு போறான். அவன் யாருன்னா தெரியுமா உனக்கு? ஏன்னா உனக்கு எந்த எதுவுமே இல்லை. இப்போ காவல் நிலையம் வெதுப்பகம், அதான் பேக்கரி. அதுல ரொட்டி தயாரிக்கிறாங்க. எது பண்ண இந்த வர்க்கி தான் தயாரிக்கிறாங்க. அதுல இந்த வடை நீங்க டவுசர் போட்டு அதை வேலை செய்யறாங்க. செய்யும்போது அந்த ஒரு இதுக்கு தட்டுல அந்த ரொட்டி இருக்குல்ல, அந்த ரொட்டி மேல காலை வச்சுக்கலாம். காலை மிதிச்சு அதை எடுத்து பையில வைக்கிறான். அந்த பண்ணை தூக்கி வைக்கிறான். வைக்கும்போது அந்த பண்ணல நாக்கு நக்கி உள்ள போறேன். என் பிள்ளை இதை வாங்கி சாப்பிடுது. எங்க வயசான தாய் தந்தையர் இந்த தேநீர்ல முக்கிய இந்த வரிக்கையை சாப்பிடுது, இந்த ரொட்டியை சாப்பிடுது. இவனெல்லாம் ஏற்பட்டதால் பாதுகாப்புக்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர்கள் மீது வட மாநில தொழிலாளர்கள் கற்களை வீசினர். பாதுகாப்பு தடுப்புகளை தாண்டி கற்கள் வீசப்பட்டதால் செங்குன்றம் துணை கமிஷனர் பாலாஜி உட்பட 10க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு காயம் ஏற்பட்டது. 4 செய்தியாளர்களும் கல்வீச்சில் காயமடைந்தனர். இதையடுத்து கண்ணீர் புகைக்குண்டு வீசியும் தடியடி நடத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் விரட்டி அடித்தனர். தொடர்ந்து குடியிருப்பு பகுதிக்குள் செல்ல மறுத்து கலவரத்தில் ஈடுபட்ட வடமாநில தொழிலாளர்கள் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும்னு கடன்ட்டு வேண்டிக்கலாம். இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வடநாட்டுக்காரங்கெல்லாம் இங்க தங்கியிருக்காங்க இல்லையா? அப்ப ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, சென்னையில ஒரு இடத்துல அந்த குடியிருப்பு அவங்களுக்குன்னு தனியா கட்டடம் எல்லாம் கட்டி வச்சு அவங்களை தங்க வச்சிருக்காங்க. நம்ம நாட்டுக்காரர்கள் தான், சரியா, தமிழ்நாட்டுக்காரங்க. அப்ப அதுல இருந்து ஒருத்தர் தவறி விழுந்துட்டாரு. விழுந்த உடனே இங்க இருக்க வடக்கன்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு போராட்டம், அவரை இறந்துட்டாரு. அது சரியா. அப்ப இவங்க எல்லாரும் போராட்டம் பண்ணி இழப்பீடு கொடுக்கணும் இறந்தவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, போராட்டம் பண்ணிருக்காங்க. அதை எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டிருக்காங்க. உடனே அவங்க போலீஸ் மேல எல்லாம் கல்வீச்சுக்களை எல்லாம் இது பண்ணி தாக்குதல் நடத்தி நிறைய போலீஸ்காரங்க காலெல்லாம் உடைச்சு விட்டுருக்காங்க. சரியா, கட்டெல்லாம் போட்டு. இப்ப இந்த நியூஸ் பார்த்தோட எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்தது சீமான் அண்ணா தான் வந்தாரு. சரியா, அவர் எத்தனை டைம், அவர் ஒரு தீர்க்க தரிசி இல்லையா? எத்தனை டைம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் வீடியோலயே காமிச்சிருப்பேன் பாருங்களேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயம். அப்ப இப்ப கூட வடக்கன்ஸ்க்குலாம் ஓட்டுரிமை, ஓட்டு போடுற இது உரிமை இங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்பெல்லாம் நம்ம எல்லாரும் அவரை நிறைய தாக்கியெல்லாம் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இப்ப அவர் சொன்னது உண்மையாயிடுச்சு பாத்தீங்களா? இப்ப அவர் சொன்ன எல்லாமே பின்னால உண்மையாதான் ஆக போகுது. அது தெரியாம இது அதுக்கு ஒரு முன் உதாரணம். சரிங்களா? அப்ப இப்ப என்னன்னா, எனக்கு உடனே அந்த நியூஸ் கேட்ட உடனே ஒருத்தர் இறந்தது கஷ்டம்தான், அது அதுக்காக நான் இது பண்ணல. ஆனா அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும். வடக்கன்ஸ் எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 10-15 பேரை வச்சு வேலையில வச்சு சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரியா, அவங்களெல்லாம் மேனேஜ் பண்றதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அது அப்படி இருக்கிறப்ப நம்ம நாட்டுல எவ்வளவு வடக்கன்ஸ் 1000 பேர் இது பண்ணிருக்காங்களா? இப்ப நம்ம ஊர்ல போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் இது நல்லா இப்ப தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப தமிழ்நாட்டு மக்கள் போராட்டம் பண்றப்ப எவ்வளவு அழகா எவ்வளவு கண்ணியமா போராட்டம் பண்றாங்க, எந்த ஒரு வன்முறையும் இல்லாம பண்றாங்கல்ல. ஆனா பாருங்களேன், வடநாட்டுல போயிருக்கீங்களா? வடநாட்டுல எல்லாம் எப்படி இருக்கும்னா, உடனே ஏதாச்சும் ஒண்ணுன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிதடிதான். உடனே கல்ல தூக்கி போடு, அதை பண்ணி இப்படின்னு சொல்லி எப்போதுமே வன்முறையாதான் இருப்பாங்க, கையாளுவாங்க எல்லா விஷயத்தையுமே. அப்ப பாருங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இப்ப எத்தனை போராட்டம் நடந்தது. டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் போராட்டம் நடந்தது, துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடந்தது. எல்லாத்துலயும் போலீஸ்காரங்க தான் நம்ம மக்களை தாக்குனாங்க, கையை உடைச்சாங்க, காலை உடைச்சாங்க, ஊனமுற்றவர்கள் கூட பார்க்காம நிறைய பேரை தாக்குனாங்க. அப்ப கூட யாராச்சும் ஒருத்தங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அவங்க மேல கை வச்சாங்களா? கை வைக்கல. சரியா, எத்தனையோ லாயர்ஸ கூட ஒரு பொண்ணெல்லாம் அன்னைக்கு அழுதுகிட்டே பேட்டி கொடுத்திருந்தாங்க. அப்ப ஏன்னா அந்த இதை மதிச்சாங்க. இப்ப நிறைய ஒரு 4 போலீஸ்காரங்க அஜித்துங்கிறவரை எப்படி தாக்கி இது பண்ணாங்க, கொலை பண்ணாங்க இல்லையா? அப்ப கூட அந்த பையன் எதிர்த்து அடிக்கவே இல்லை. அப்ப எந்த அளவுக்கு நம்ம காவல்துறை மேல நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் மரியாதை வச்சிருக்காங்கன்னு பாருங்க. சரியா, எக்ஸப்ஷனல் கேசஸ் எல்லாம் இருக்கு, அது தனி. ஆனா மெஜாரிட்டியா நம்ம எல்லாருமே காவல்துறை மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கோம். சரியா, இப்ப வடக்கரசு எல்லாம் பாருங்களேன், ஒரு விஷயம் இழப்பீடு கொடுக்கலங்கிறதுக்காக எப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணி, எப்படி தாக்குதல்கள் நடத்தி, எப்படியெல்லாம் பண்றாங்க, காவல்துறையே தாக்குறாங்க. அப்படின்னா இது கொஞ்சம் தான்
இன்னும் இருக்கு. இப்ப வந்து இதெல்லாம் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் வந்து பின்னாடி இருக்கு. பாத்துக்கோங்க. இப்ப வந்து அவங்கெல்லாம் இப்ப வந்து கம்மியான ஆளுங்களா இருக்கறதுனால இருக்கு. ஆல்ரெடி நெறைய பேர் இருக்காங்க. இன்னும் அவங்க வந்து நம்மள வந்து ஆக்கிரமிப்பு பண்ணல. முழுசா ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வச்சதான் சட்டம்லாம் ஆயிடும். இததான் சீமான் அண்ணா அடிக்கடி வந்து சொன்னாரு. அப்பல்லாம் யாருமே நம்ம கேட்கல. சரியா? அப்போ ஓவரா அவர பத்தி பேசுனோம். அவரு சொல்றது எல்லாத்தையும் வந்து என்ன இப்படி பேசிட்டு இருக்காரு இவரு? இவருக்கு வேற வேலை கிடையாது. அப்படியெல்லாம் எத்தன பேர் நெனச்சீங்க? இன்னைக்கு பாத்தீங்களா? அது உண்மையாயிடுச்சுல்ல அவர் சொன்னது. ஆ அதனால இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்ப பாருங்களேன், எனக்கு இத பார்த்த உடனே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. என்னன்னா, வடக்கன்ஸ்க்கு கூட தெரியுது. நம்ம நாட்டுல வந்து செத்து போனா வந்து காசு தருவாங்கங்கிறது. எப்படி கிளைம் பண்ணுவோம். அப்ப வந்து தமிழ்நாட்ட அவங்க வந்து எப்படி ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஓகே, இங்க செத்து போனா காசு, கற்பழிச்சா காசு, அதுக்கப்புறம் வந்துட்டு யாராச்சும் குழந்தை செத்தா காசு எல்லாத்தையும் வந்து எல்லா தவறுகளையும், எல்லா உயிர்களையும் காசால குடுத்து வாங்க முடியும் அப்படின்னு அவங்க வந்து நெனச்சுட்டாங்க போல. அதனால தான் உடனே பாருங்களேன் எப்படி கிளைம் பண்றாங்க. இதே நம்ம வந்து பீகார்ல போயிட்டு, இல்ல கேரளால போயிட்டு இந்த மாரி இப்ப நான் போறேன். நான் வந்து ஆஹா! போயிட்டு எங்கேயாச்சும் விழுந்து இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் போய் வந்து எங்க வீட்ல இருக்கவங்க வந்து கிளைம் பண்ண முடியுமா? முடியுமா? பீகார்ல ஒத்துப்பாங்களா? பீகார்ல தருவாங்களா? இல்ல தமிழ்நாட்டு மக்கள்லாம் போயிட்டு பீகார்ல போயிட்டு சட்டைய புடிச்சு இழு போலீஸ்காரங்கள்ட்ட வந்து போராட்டம் பண்ணா விட்டுருவாங்களா பீகார்ல உள்ளவங்க எல்லாம்? ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இதெல்லாம் நடக்குது. தமிழ்நாட்டு போலீஸ்காரங்க மேல கை வைக்கிறாங்க. இத வந்து காவல்துறை எல்லாரும் நல்லா இத கவனிச்சுக்கங்க. எவ்வளவு இது பண்றப்ப கூட தமிழ்நாட்டு மக்கள் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க. நீங்க இவ்வளவு இது பண்ணீங்க அப்ப கூட. ஆனா பாருங்களேன், இப்ப தெரியுதா தமிழ்நாட்டு மக்களுக்கும் பிற மாநில மக்களுக்கும் உள்ள வித்தியாசம். இதனாலதான் வந்து எல்லாரும் படிச்சு படிச்சு சொல்றேன். நம்ம நாடு நமக்கான உரிமையான நாடு. அத வந்து யாருக்காகவும் விட்டு தரக்கூடாது அப்படிங்கறதுதான். இது வந்து நிறைய மக்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. இப்ப புரிஞ்சதா சீமான் அண்ணா சொன்னது எல்லாமே? அப்புறம் இதுல வந்து இன்னொரு வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எவ்வளவு தைரியமா கிளைம் பண்றாங்க பாருங்களேன், பைசா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெறைய பேர் வந்துட்டு இப்ப வட மாநிலத்தவர்கள்லாம் வந்து வேலை செய்றாங்க இல்லையா? அப்ப வந்து நெறைய நான் ஒரு பிரியாணின்னு நெனைக்கிறேன். அவரோட இன்டர்வியூலாம் வந்து அவர் வந்து ரொம்ப அசால்ட்டா சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஊருக்காரங்கலாம் வந்து வேலை பார்த்தா வந்து கல்யாணத்துக்கு போணும், காது குத்துக்கு போணும், அதுக்கு போணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்கப்பா. அதனால அவங்களையெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. இவங்கன்னா கம்மியா காசு குடுத்தா கூட போதும், வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு இது பண்ணாலும் அவங்களுக்கு புள்ள குட்டி அத பத்திலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதனால வந்து இவங்களுக்கு வேலை ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவங்கள வந்து இது பண்றோம். அது உண்மைதான். இப்பல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வயல் நடுறதுல இருந்து கட்டிடம் கட்டுறதுல இருந்து எல்லாமே வந்து வடநாட்டுக்காரங்க தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடங்களையுமே நம்ம பாக்குறோம். இது பொய்யே கிடையாது. உண்மைதான். அப்ப எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு எல்லார் வீட்லயும் வந்து இப்ப அவங்க மாதிரியே வடநாட்டுக்காரங்க மாதிரியே நம்ம வந்து குழந்தை குட்டி எமோஷனலா வந்து பாண்டிங் இல்லாம இருக்க முடியுமா? வேலைன்னு வந்துட்டா எல்லாருக்கும் வந்து வேலைங்கிறது எதுக்கு? நம்ம குழந்தை குட்டி அதுக்கப்புறம் பிள்ளைங்க ஃபேமிலி எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக தான் வேலைக்கே வரும். அவங்களே இம்பார்ட்டன்ஸ் இல்ல. அவங்கள அதுக்காக வந்து அந்த லீவ்ஸ் எல்லாம் கூட குடுக்கலைன்னா எப்படி? அதுக்காக நீங்க வந்து வேற நாட்டுக்காரங்கள வச்சிடுவீங்களா? சரி, ஓகே. இந்த பெரிய பெரிய ஆளுங்க பணக்காரங்களா இருக்காங்க இல்லையா? வேலை வாங்குறவங்க அவங்களையும் வச்சு வாங்கிக்கங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா நாளைக்கு வந்து நாடு இருக்காது. பரவாயில்லையா உங்களுக்கெல்லாம்? தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்காது. ஆல்ரெடி நெறைய தமிழ்நாட்டுல வந்து நீங்க நெறைய டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும். நாடு இருக்காது. பரவாயில்லையா? எங்களயெல்லாம் பேசாம வேற நாட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுங்களேன். இல்ல வந்து ராமேஸ்வரத்துல தனியா ஒரு தீவு மாரி உண்டாக்கி எங்க தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் வச்சிடுங்க. நாங்கலாம் ரொம்ப அலோலப்படுறோம் உங்கனால எல்லாம். சரியா? அதனால இத எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இன்னைக்கு ரூ. 300 இப்ப ரூ. 300 குடுங்கம்பாங்க, நாளைக்கு ரூ. 500 குடுங்கம்பாங்க, நாளைக்கு அவங்க வச்சதுதான் சட்டமாயிடும் இல்லையா? நாளைக்கு ரூ. 2000 குடுத்தா தான் நான் வேலை பார்ப்பேங்கிற சொல்ற நிலைமையெல்லாம் நிச்சயமா கூடிய சீக்கிரம் வந்தாலும் வந்துரும். அவங்க வந்து ஆட்சி செய்யற நிலைமையெல்லாம் வரதுக்கு நெறைய நெறைய வாய்ப்புகள் உண்டு, உண்டு, உண்டு. இதெல்லாம் பணக்காரங்கலாம் யோசிக்கிறது இல்லைல்ல. யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. நெறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் ஏன் புரியுதா புரியலையா தெரியல. அப்புறம் வந்து நெறைய பேர் இந்த படத்துல எல்லாம் பார்ப்போம் இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் நெறைய படங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அ எ ஒரு யாரையாச்சும் ஒருத்தங்கள காப்பாத்துறதுக்காக வந்து இப்ப கூட விக்ரம் படம் ஏதோ ஒண்ணு வந்ததுல, அ அ நெறைய பேர் வந்துட்டு அவங்கவங்க முதலாளிய காப்பாத்துறதுக்காக தான் மேல பழி போட்டு ஜெயிலுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இப்ப நெறைய பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடக்குது. ஆவுன்னா அசால்ட்டா வந்து காரர்கள்லாம் பெண்கள வந்து கைய புடிச்சுட்டு இன்னைக்கு பாக்குற திருவள்ளூர்ல ஏதோ ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கப்ப குழந்தை பாலியல் வன்முறையை வந்து பண்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் எல்லாரும் வந்துட்டு பண்றவங்களை எல்லாம் வந்து
அப்படி இருக்கிறப்ப இப்ப வந்து யாரோ ஒருத்தங்க நம்ம இப்பெல்லாம் வந்து எப்படி தெரியுமா பணம் கொடுத்தா அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவாங்க இல்லையா? இப்ப வந்து யாரோ ஒருத்தங்கள தமிழ்நாட்டுக்காரங்களே யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு பொண்ணை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு காசு கொடுத்தா போதுனா ஜெயிலுக்கு போக கூட தயார் தம்பி, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு 1,00,000 கொடுக்குறோம்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. ஜெயிலுக்கு கூட போக அவங்க தயாரா இருப்பாங்க. அவங்க செய்யாத குற்றத்துக்காக அவங்க போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? அப்ப அங்க வந்து ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படுகிறார்கள், ஒரு குற்றவாளி வந்து மறைக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரியான நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது இருக்குன்னு தான் நான் சொல்றேன். இது மூலமா நான் என்ன சொல்லிக்க வரேன்னா, நம்ம மக்கள் வந்து எவ்ளோ நல்லவங்களா இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் யோசிச்சு பாருங்களேன். சீமான் அண்ணா வந்து சொல்றத தயவு செஞ்சு இனிமேலாம் யாரும் கிண்டல் பண்ணாம கொஞ்சம் பொறுமையா எல்லாரும் கேளுங்க. சரியா? தனிப்பட்ட வாழ்க்கை வேறு, நம்மளுடைய வந்து கொள்கைகள் வேறு. அத வந்து எப்ப நீங்க எல்லாம் புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல. சரியா? நம்ம ஊர்ல நடக்கிற பிரச்சனைகளையே சால்வ் பண்றதுக்கே நமக்கு இங்க நேரம் போலீஸ்காரங்களுக்கு டைம் பத்தல. இப்ப இதுல வேற புதுசா இந்த வடக்கன்ஸ் வேறயா, ஐயோ என்ன பண்றதுனே தெரியல. இருக்க கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் பாக்குறதுக்கே இங்க போலீஸ்காரங்களுக்கு டைம் கிடையாது. சரியா? எப்பப்ப பஞ்சாயத்து வரும்னே தெரிய மாட்டேங்குது. இதுல வேற புதுசா இப்ப வேற வந்துட்டு இவங்க வேற இது பண்ணிட்டு தயவு செஞ்சு இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல மக்களே. இதுல ஓட்டுரிமை வேற கொடுக்கணும். யாருப்பா இதெல்லாம் புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? யார் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எழுதி தர்றாங்கன்னே தெரியல. ஒரு விஷயம் பண்றப்ப யோசிச்சு பண்ணுவீங்களா? இப்ப ஒரு மேனேஜ்மெண்ட் சைடு இருந்தா கூட இது நல்லதே, இது நல்ல விஷயம் இருக்கும், இதனால என்னென்ன கெட்ட விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணணும்ல. பண்ணிதான் ஒரு விஷயத்த செய்யணும். ஒரு நாட்டை காப்பாத்துறீங்க. ஒரு ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு வேலைக்கு போனா கூட எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுவோம். ஒரு மேனேஜ்மெண்ட் சைடுல இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாட்டை காப்பாத்துறப்ப யோசிக்க மாட்டீங்களா? இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணலாமா? இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா இதனால நமக்கு என்னென்ன பின்விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்கல்ல. வேற எந்த நாட்டுலயாச்சும் போயிட்டு இப்ப கேரளால போய் இந்த மாதிரி பண்ண முடியுமா? முடியாது. வேற தெலுங்கானால பண்ண முடியுமா? முடியாது. ஆந்திரால பண்ண முடியுமா? முடியாது. ஏன் பீகார்ல பண்ண முடியுமா? முடியாது. வேற எங்கேயுமே மகாராஷ்டிரால பண்ண முடியுமா? முடியாது. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் எல்லாமே பாசிபிள். சரியா? யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் இடம் வாங்கலாம், யார் வேணாலும் வந்து எங்கள ஆட்சி பண்ணலாம், யார் வேணாலும் வந்துட்டு ஏன்னா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்க கிட்ட வந்துட்டு நிறைய மைனஸஸ் இருக்கு இல்லையா? எப்போதுமே வந்து எந்த இடங்கள்லயுமே வந்து வீக்கான பீப்புளை தான் வந்துட்டு ஈஸியா வந்து தாக்க முடியும், ஈஸியா வந்து உள் நுழைய முடியும். அவங்க கிட்ட இருக்க வீக்னஸை பயன்படுத்திக்கிட்டு தான் வந்து ஒருத்தங்க வந்து ஊடுருவ முடியும். அதுதான் உண்மை. நம்ம கிட்ட நிறைய வீக்னஸ் இருக்கு. நம்ம வந்து ஜாதியால ஒற்றுமை இல்லாம இருக்கோம், மதத்தால ஒற்றுமை இல்லாம இருக்கோம். நம்மள வந்து ஈஸியா பிரிச்சுட முடியும். ஜாதியால பிரிக்க முடியும், மதத்தால பிரிக்க முடியும், ஏழை பணக்காரன்னு சொல்லி பிரிக்க முடியும், அதுக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிலாம் சொல்லி எங்களை ஈஸியா வந்து பிரிக்க முடியும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆயுதங்கள் வந்து அந்நியர்களுக்கு இருக்கு இல்லையா? எங்களை ஈஸியா பிளவுபடுத்துறதுக்கு. அதுக்கு அந்த பிளவுபடுத்துறதுக்கு அதை அரசியலாக்குறதுக்கு நிறைய பேர் இங்க வந்து இருக்காங்க. அது தெரியாம எங்க மக்கள்லாம் என் இன மக்கள் சீமான் அண்ணா சொல்ற மாதிரி தெரியாம இருக்காங்க. இப்ப தெலுங்கானால இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்க எல்லாருடைய குறிக்கோள் வந்துட்டு அவங்க கட்சியால பிளவுபட்டிருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனா அவங்களுடைய ஒரே ஒரு மோட்டிவ் என்னவா இருக்கும்னா, நம்ம நாட்டை பத்திரப்படுத்தணும், நம்ம மக்களை வந்து யார்கிட்டயும் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கறது அவங்க கரெக்டா இருப்பாங்க. அதே மாதிரி கேரளால பாருங்களேன், எல்லாரும் வந்துட்டு எல்லா ஸ்டேட்லயும் வந்துட்டு வேற வேற கட்சிகள் இருக்கதானே செய்யுது. ஆனா அவங்களுக்குள்ள போட்டி இருக்கும், பொறாம இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா மக்களுக்கு செய்ய வர்றவங்கிறப்ப வந்து அவங்க நாட்டை வந்து யாருக்காகவும் வந்து விட்டு கொடுத்துடவே மாட்டாங்க. அதே மாதிரிதான் ட்ரம்ப் இருக்காரு இல்லையா? அவரும் அப்படிதான். நீங்க எத்தனை நாடு வந்து என்ன வேணாலும் அவரை வந்து செய்யலாம். ஆனா அவருடைய நாட்டை வந்து யாருக்காகவும் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. சரியா? அவர் வந்து நிறைய அவருடைய எதிர்க்கட்சிகளோட எல்லாம் சண்டை போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அவர் எதுவுமே அந்த மாதிரி நாட்டை விட்டே கொடுக்க மாட்டார். அவரோட உயிர் மாதிரி அமெரிக்கா அமெரிக்கா அது மாதிரி நம்ம ஊர்ல வந்துட்டு எல்லாரும் நீங்க 1000 எதிர்க்கட்சியா இருங்க, ஒருத்தங்களை தப்பா சொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா நம்ம நாட்டை நீங்க வந்து முன்னேற்றீங்க இல்லையே? நம்ம நாட்டை எல்லாருக்கிட்டையும் அடமானம் வைக்கிறீங்க. என்ன கொடுமை இதெல்லாம்! இதெல்லாம் யாராச்சும் சொல்லிட்டா உடனே வந்துட்டு இதுல என்ன காமெடினா நம்ம நாட்டையும் நம்மளால காப்பாத்த முடியல. சில பிற நாட்டெல்லாம் காப்பாத்துறதுக்காக வந்து போறீங்க பாத்தீங்களா? முடியல சாமி.